உலக நாடுகள் வியக்கும் வகையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பாடு விளங்குகிறது என சென்னை கோமாளீஸ்வரன்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டன. மேலும் அமெரிக்கா சென்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் வாழும் மக்களை பற்றியும் பிரதமர் பற்றியும் பல்வேறு பொய்யான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். உண்மை நிலை என்ன என்று தெரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக அவர் பேசுவது ஏற்புடையதல்ல. உலக நாடுகளை திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய பாரத பிரதமர் செயல்பாடு விளங்குகிறது என்றும், ரஷ்யா உக்ரைன் போர் பிரச்சினைக்கு ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் அவர் இரு நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூகமான தீர்வு ஏற்பட வேண்டுமென அவர் செயல்பாடு அமைந்திருப்பது உலக நாடுகள் பார்த்து கொண்டிருப்பதாகவும், அப்படி இருக்கும் பட்சத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறுவது மிக அப்பட்டமான பொய் என தெரிவித்தார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் மண்ணூர் கிராமம் அருகே உள்ள இடத்தில் அரசு புறம்போக்கு இடத்தை 1.35 சென்ட் இடத்திற்கு பட்டா வழங்கியிருப்பது கண்டனத்துக்குரியதாகும். ஏனென்றால் இந்த இடத்தில் ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற இடமாகவும், அதேவேளையில் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை தவிர்த்து கிறிஸ்தவ ஆலயம் கட்டுவதற்கு ஒதுக்குவது கண்டனத்துக்குரியதாகும். எனவே தமிழக அரசு ஜாதி, மதம், இனம் பாராமல் ஏழைகளுக்கு வழங்கிட வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். நான் கோவிலீஸ்வரன்பேட்டை கோழிக்கடை கெஜா என்ற கஜபதி பேசுகின்றேன். பிஜேபி சேர்ந்த சகோதரன். சில நாட்களுக்கு முன்னால் ராகுல் அவர்கள் தரைக்குறைவாகவும் என்ன என்று தெரியாமல் பேசுகிறார். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வித்வான், அரசியல் வித்வான். அவர் உலகளவிலே பெயர் பெற்றவர். சமாதானத்திற்கும் எந்தெந்த நாடு பிரச்சனை இருந்தாலும் சமாதானப்படுத்துவதற்கும், உலக நாடுகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீர்த்து வைப்பதற்கும், உணவுகள் இல்லை என்றாலும் அவர்களுக்கு அனுப்பி நோய் நற்ற வாழ வேண்டும் உலக நாடுகள் அனைவரும் என்ற எண்ணத்தில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை சிறு பையனாக இருக்கும், விளையாட்டு பிள்ளையாக இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் அவர் அமெரிக்காவுக்கு சென்று நம்முடைய இந்திய மக்களை இழிவாக படுத்தி பேசி, நம்முடைய பாரத பிரதமரை இழிவாக பேசி இருக்கின்றார். அவர் பேசுவது என்னவென்றால், நம் தமிழ் இந்தியரை பற்றி பேசுவதில்லை, உலக நாட்டில் உள்ள இந்தியர்களை அனைவரையும் ஊக்குவிக்கால பேசுகிறார். பாரத பிரதமரை பேசினால் உலக மக்கள் அனைவரும் இந்தியர்களாக இருக்கிறார்கள். அது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். நம் இந்தியாவிலே, பாரத நாட்டிலே, இந்தியாவிலே கிறிஸ்தவ முஸ்லிம் இருக்கும் ஒரே இடம் இந்தியாதான். அதில் மிக திறமையாக, அசாத்துதனமாக இதை நடத்தி வருகிறார். முஸ்லிம்களிடம் பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவரிடம் பிரச்சனை இல்லை. ஆனால் தூண்டி விடுவார் வேறு கட்சியினர் தான். நம்ம ராகுல் அவர்கள் வீணாக நம்ம நாட்டை கேவலப்படுத்தும் வகையிலே அந்த உரிய இந்தியர்களுடைய பிரச்சனையை, இந்தியாவிலே இது போல பிரச்சனை இருக்குது என்று சொல்றாரு. பல எதிரி நாட்டுகளுக்கெல்லாம் இலக்காரமாக பேசுறாரு, ஆதரவாகவும் இந்திய நாட்டின் பெருமை இகழ்ச்சியாகவும் பேசுறாரு அவர் ராகுல். அவர் கொஞ்சம் மூளை சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாரு. அவருக்கு சுயநினைவு இல்லாம பேசுறாரு. அதாவது காஷ்மீரில் உள்ள பிரச்சனை இருக்கிறது, இப்படி எடுத்துனோம்னு பிஜேபி கிடைக்குது. அதே இவர் சொல்றாரு, நாங்கள் எடுத்துட்டு வந்துடுவோம். நீ எங்கே வருகிற மத்தியில் இருந்து இருந்தாதான், அடுப்புல பானையில் இருந்தாதான் அகப்பிக்கு வரும். அதை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத நீ எப்படி வர்றன்ற? ஆகையால நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நாம் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசாங்க ஆளுகின்ற அனைத்து மத்திய அமைச்சர்களும் ஒன்று கூடி மத்திய அமைச்சரையும் பாரத பிரதமரையும் இழிவாக பேசுவதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க தமிழ்நாட்டில் இதை போல பிரச்சனைப்பட்டாங்க பாரத பிரதமர்னா அலட்சியமா விட்டுடாதீங்க. அவர்களை தண்டனை கொடுக்கணும், சிறையில் அடிக்கணும். அப்பதான் பாரத பிரதமரை இழிவாக பேச மாட்டார்கள். பாரத பிரதமர் இந்தியாவின் கடவுள். பாரத மாதாவுக்கு அடுத்தது பாரத பிரதமர் தான். அது எந்த பிரதமராக இருந்தாலும் பாரத பிரதமர் தான். அப்படி இருக்க தாங்கள் தரைக்குறைவாக பேசி இழிவுபடுத்தி உலக நாடுகள் அனைவரும், அதாவது ரஷ்யாவும் உக்ரைனும்
சமாதானம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று பெரிய பிரச்சனை உலக நாடுகளும் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கிறது. அப்படி இருக்க பாரத பிரதமர் ஒருவரால் தான் முடியும் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆகையால் நாம் அதுக்கு வலை போட்டு இருக்கிறோம். அது கண்டாண்டத்திலே அல்லவா வந்து சேர்ந்துடும், சமாதானம் ஆயிட வேண்டும் என்று உலக நாடுகளாக எதிர்பார்க்கும் போது நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் அவர் தலைமையில் தான் நடைபெறும் என்று கூறி மாவட்டத்திலிருந்து மண்ணூர் கிராமத்திலே பொறுப்போக்கு இருக்க 1 ஏக்கர் 30 சென்ட் நினைக்கிறேன். அந்த 30 சென்ட்டை ஒரு தனியார் நபருக்கு பட்டா வழங்குறாங்க. அந்த பட்டாவை வச்சு மண்ணூர் கிராமத்தில் பல இனத்தவர்கள் இருக்கிறாங்க. அங்கே ஒரு சர்ச்சு இருக்குது. அப்படி இருக்க 1.30 சென்ட் ஒருத்தருக்கு தனிப்பட்ட நபருக்கு பட்டா வழங்கி அந்த பட்டாவை சர்ச்சுக்கு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்போக்கு லேண்டு கவர்மெண்ட் லேண்டு எப்படி எப்படி போயிருக்குது பாருங்க. அதாவது அந்த ஊர்ல ரொம்ப பணக்கார வசதி இல்லை, ஏழ்மையான குடும்பம், அன்றாட கூலிக்கு போறவங்க, அப்படியாப்பட்ட 180 பேர் இருக்காங்க. ஏதோ கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க 20 பேர் இருக்காங்க. அந்த இந்து கோயில்களும் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும், 5 கோடியில் கட்டணும் அப்படி நினைச்சா வசதி படிச்சவங்க அந்த சர்ச்சை வேற எங்கன்னா கட்டணும். இங்கே ஒத்துமையாக கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லாம் இந்துக்களும் ஒன்றா இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இந்த 1.30 சென்ட் கவர்மெண்ட் அப்படிங்கி பொதுமக்களுக்கு கொடுக்கணும். அதை இப்போ வேலை செய்துட்டு வராங்க. அதை தடுக்கணும், அதை வேலை செய்யாம தடுக்கணும். யார் பட்டா வாங்குது, எவ்வளவு காசு வாங்கினாங்க, எதுக்காக இவங்க 1.30 சென்ட் கவர்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட் இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு தான் கொடுப்பாங்க. பொறுப்போக்குல இருந்து அது தனிப்பட்டவருக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் கொடுப்பாங்க, இல்லை 400 ஸ்கொயர் ஃபீட் கொடுப்பாங்க. 1 ஏக்கரா 30 சென்ட் நினைக்கிறேன் அதை கொடுத்துறாங்கன்னா இது இதில் தில்லுமுள்ளு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளும் கலந்து இருக்கிறார்கள். ஆகையால் இது லஞ்சம் கொடுத்து தான் செய்கிறாங்க. ஆகையால் இதை கடைபிடித்து இது நடவடிக்கை எடுக்கும்படி உங்களை பணிவுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.